SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 42. கேள்வி. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். இதன் பொருள், செவிக்கு கேட்டலாகிய உணவு இல்லாத பொழுது வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கப்படும். நன்றி. நமஸ்தே. आज का शब्द लाल रेड, नीला ब्लू, हरा ग्रीन, पीला येलो, गुलाबी पिंक, नारंगी ऑरेंज. धन्यवाद. Word of the day. Word island, meaning land surrounded by water. Example, the island is beautiful. Thank you. வணக்கம். இன்றைய பகவத்கீதை பொன்மொழி. சாத்திரங்களின் விதிகளால் எது கடமை எது கடமை அல்ல என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகு சட்ட திட்டங்களை அறிந்து படிப்படியாக உயர்வு பெறுவதற்கு ஏற்ற முறையில் ஒருவன் செயல்பட வேண்டும். நன்றி. ஆர் முகமது அப்சர், பி தரணிஸ்ரீ. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அரும்புகளுக்கு பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி எஸ் அமுதா. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி இன்று நம் SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இந்து தமிழ் திசை செய்தித்தாளை கொடுத்து அப்துல் கலாம் அவர்களின் வரலாற்றை வாசித்து தெரிந்து கொண்டனர். இன்று மத்திய ரிசர்வ் காவல் படை எழுச்சி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய ரிசர்வ் காவல் படை சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் CRPF இந்தியாவின் மிகப்பெரிய மத்திய ஆயுத காவல் படையாகும். 1939 ஆண்டு ஜூலை 27 அன்று கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போலீஸ் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த படை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1949 ஆண்டு CRPF ஆக்டின் மூலம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் CRPF என மறுபெயரிடப்பட்டது. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை பேணுதல், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், தேர்தல் பாதுகாப்பு, பேரிடர் மீட்பு பணிகள் போன்ற பல முக்கிய பொறுப்புகளை CRPF வீரர்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் அமைதியையும் பாதுகாப்பையும் காக்க தன்னலமின்றி பணியாற்றும் CRPF வீரர்களுக்கு நன்றியும் மரியாதையும் செலுத்துகின்றோம். Yesterday's quiz question and answers. இன்றைய வினாவிடை. CRPF-இன் முழு விரிவாக்கம் என்ன? 2. CRPF ஆரம்பத்தில் எந்த பெயரில் உருவாக்கப்பட்டது? உங்கள் பதில்களை கமெண்டில் பதிவிடவும். நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.